அப்படியே ஆதவன் தொடங்குகிற நேரம். அந்த நேரத்தில் ஞானசம்பந்த பெருமாண்டத்தில் அடியார்கள் கேட்குறாங்க, சுவாமி தொலைவில் ஒரு கோபுரம் தெரியுதே, அது என்ன கோவில்? அந்த காலத்தில் ஜிபிஎஸ் கிடையாது. அதனால் நம்ம மதுரை நெருங்கிட்டோம், இன்னும் 10 கிலோமீட்டர், இன்னும் 20 நிமிஷத்தில் நீங்கள் போய் சென்று அடைவீங்க. இதே மாதிரி போனால் நடுவில் குறுக்க எவ்வளோ வந்தால் இன்னும் 20 நிமிஷம் கூட ஆகுன்ற மாதிரி ஜிபிஎஸ்லாம் கிடையாது. அப்படி அந்த ஆனைமலையை தாண்டி அப்படி செல்லுகிறார்கள். மேலூர் சாலையில் தூரத்தில் சொக்கநாதருடைய திருக்கோவில் தென்படுகிறது. விடிய காலை நேரம். அப்போ அது என்ன பண்ண தேர்ந்தெடுத்து மங்கையர்க்கரசியார் பாடினார்னா புறநீர்மை பண். முதல் விடியல் பயணம் அது. வரலாற்றின் மூலமாக நான் சொல்றேன். 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் தான் முதல் விடியல் பயணம். அது உள்ள காலடி வச்சார். மதுரை மாநகரமே விடிந்தது, மதுரை மாநகரமே திருநீற்று ஒளியால் பிரகாசித்தது. ஏன்னா அந்த ஊர்லயே 2 பேர் தான் திருநீர் பூசினாங்க. ஒருத்தர் தெரிஞ்சு பூசினார் குளச்சலையா, இன்னொருத்தவங்க தெரியாம குழைச்சி பூசினார். ஏன்னா கணவன் நம்மளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு வேறுபாடான சிந்தனை அவருக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு கொள்கையில் இருக்கார், நாம ஒரு கொள்கையில் இருக்கிறோம் இல்லையா? அதனால ஒரு இது வந்துடக்கூடாது. அந்த காலத்திலேருந்தே கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வழிபாடு செய்யறதுங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது மங்கையர்க்கரசியாருக்கு நம்ம திருநீர் பட்டையா போட்டுட்டு எதிரில் நின்னா கணவனுடைய மனசு பாதிக்கப்படும். எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அவரை முழுமையாக மாற்றி திருநீற்று பதிகத்தால் அவரை உடம்பு முழுக்க திருநீர் பூச வச்சார். மங்கையர்க்கரசியார் பூசினது நெஞ்சில மட்டும்தான், ஆனா மாறினதுக்கு அப்புறம் அவர் பூசுறது உடம்பு முழுக்க. அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். வெறுமன ஒரு விரலால பூசி அவரை மாத்தல, 3 விரல் மட்டும் நெற்றியில பூசி மாத்தல, பூசு உடம்பு முழுக்க. ஏன்னா இவ்வளவு நாள் பூசாம விட்ட இல்ல, பூசு உடம்பு முழுக்க பூசு. அப்படி உடம்பு முழுக்க திருநீற்றாலேயே வெந்நீர் சன்னித்த மேனியான திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சிவபெருமானை பாடியது போல அந்த கூன் பாண்டியனை நின்றசீர் நெடுமாறனாக மாற்றியது அந்த திருநீற்றினுடைய ஒளி. அப்படி 2 பேர் தான் பூசினாங்க. 3ஆவதா ஒருத்தர் போனார் உள்ள. அப்படி வச்சார் கால. மதுரை மாநகரமே திருநீர் பூசி இல்லையா? அதுதான் விடியல் பயணமாக நாம் பார்க்கிறோம். மதுரை மாநகரம் சைவத்தில் தழைத்தோங்கி வளர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பல்லவர்களிடமிருந்து பல்லவ மன்னனை நாவுக்கரசர் திருநீற்று மன்னனாக மகேந்திரவர்ம பல்லவனை மாற்றி சைவ அடையாளத்தோடு அவனை திருக்கோவில்களை எடுப்பிக்க செய்தார். அங்கே பாண்டி நாட்டில் அற்புதமாக அப்ப 2 தான், தென்னாடு இந்த பக்கம் வடக்கு. இந்த 2த்தையும் அவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. நீங்க இப்படி போங்க, நான் அப்படி போறேன். அப்படி மாத்திட்டு நான் இப்படி வந்துடுறேன், நீங்க இப்படி மாத்திட்டு வந்துருங்க. எங்கேருந்து தொடங்கியது? சோழ நாட்டிலேருந்து. 2 பேரும் அப்படி சோழ நாட்டிலேருந்து தொடங்கி 2 பக்கமா போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா? அப்ப சோழ நாடு என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியது என்று பார்க்கிறோம். அவங்க திருநீற்றை சந்தனத்துல குழைச்சி அம்மையார் மார்புல தடவிட்டாங்க, நெற்றியில கூட இல்லையா? சந்தனத்தை மார்பில் குழைத்து அவர்கள் பூசிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எந்த தாய் உண்மையிலே பெரிய தாய், உயர்ந்த தாய் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் லோகமாதாவா இருக்கக்கூடிய உமாதேவியை சொல்லுவோம், அப்படிதானே? சம்பந்தருக்கு 3 தாய். ஒன்று பகவதி அம்மையார், பால் கொடுத்து வளர்த்த பகவதி அம்மையார். பால் கொடுத்தாங்க நேரடியா இல்லையா? அடுத்தது பால் கிண்ணத்தில் கொடுத்து வளர்த்தவர்கள் யாரு? உமாதேவி. ஆனா இந்த 2 காட்டிலும் மிகச்சிறந்த தாய் யாருன்னா மங்கையர்க்கரசியார். யார் சொன்னா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தாய் அழுதால் பால் கொடுப்பான். இந்த 2 தாயும் அப்படிதான். பெத்த தாயும் அழுதாலாம் குழந்தைக்கு பசிக்குதுன்னு பால் கொடுத்தா. இந்த தாயும் அழுதுக்கு அப்புறம் தான் தோருடைய சிவியன் பாடுறதுக்கு முன்னாடி குழந்தை அழுதுன்னு சிவபெருமான் சொல்லி பால் கொடுத்தா. ஆனா திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருக்காரு குலச்சரியார் சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய மார்புல பால் சுரந்துதான். 10 மாசம் சுமந்து பெக்கல, பார்த்தது கிடையாது ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர்னு சொன்ன உடனே அந்த தாயினுடைய மார்பில் பால் சுரந்தார். எனவே மங்கையர்க்கரசியார் தான் தாய்களில் மிகச்சிறந்த தாயின்னு சொன்னாங்க. பாருங்க, நினைக்கும் தோறும் அவர்களுக்கு பால் சுரந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தாய்மை போற்றிய ஒரு சமயம் சைவ சமயம். இதெல்லாம் நம்ம
கொண்டாடாம விட்டுட்டோம். பாடத்திட்டத்தில் வச்சு சொன்னோம்னா இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நிச்சயமாக நடைபெறுவதற்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்கும். பாடத்திட்டத்திலிருந்து எடுத்தோம், போச்சு. எதையெல்லாம் பாடத்திட்டத்தில் வைக்கணுமோ அதை நம்ம எடுத்துட்டோம். அந்த பண்பாடை சொல்லிக் கொடுத்தா தாயை எப்படி பார்க்கணும், ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், சும்மா நெஞ்சுக்கு நேரம் கையை வச்சு ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றதுல எந்த இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா உணர்வே இருக்காது. உண்மையா சொல்றேன், இங்கிலீஷ்ல நீ எதை சொன்னாலும் உணர்வு இருக்காது. விளையாட்டுக்கு சொல்றது உண்மையே சொல்றேன். நீ எதை ஒன்றாலும் சொல்லி பாருங்க, இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா அதுக்கு உணர்வு இருக்காது. தமிழ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிற வழக்கம் இல்லை. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். தமிழ்ல அந்த வழக்கமே கிடையாது. எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. எடுக்கும் பொழுது நேர்மறை சிந்தனை. அவன் நல்லா இல்லைன்னா கூட வேற வழி இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லியே ஆகணும். பாருங்க, ரெண்டு பேருக்கும் நலமறிய ஆகணும் தான் எழுதுவோம். இங்க ரொம்ப பிரச்சனை தாண்டவம் ஆடுது, அங்க எப்படி அப்படின்னு நம்ம எழுதுறது இல்லை. நலமறியாகும். அவன் பதில் போடும்போது இங்க நலம் இல்லை, அங்க நலம் இல்லாமல் இருப்பது அறியாமல் நான் எழுதுவோம். அவனும் நலமறி இருந்தா அவன் நீ என்ன எதிர்பார்த்து கொடுக்குறியோ சமுதாயம் ஒன்றுட்டு அது கொடுக்கும். நீ எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க, ஏதோ இருக்க என்ன பண்ணுது இல்லைங்க, வீட்டில் எதுவுமே சொன்னதை கேட்க மாட்டேங்குது, நீ கேட்டியா முதல்ல இல்லையா? அப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். அதுதான் ஹவ் ஆர் யூ என்று இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா என்ன வேணாலும் பதில் சொல்லுவான். ஆனா நல்லா இருக்கேன்னு தமிழ்ல கேட்டா நல்லா இருக்கேன்னு மட்டும்தான் சொல்லுவோம். ரெண்டு உதாரணம் சொல்லுவேன். இப்ப உங்களை பார்த்து இதை நான் தமிழ்ல கேட்டா உங்களுக்கு கோவம் வந்துடும். அடுத்த கச்சேரிக்கு வரமாட்டீங்க. இந்த ஆள் எங்க போனாலும் நம்ம போகக்கூடாது, என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கோவம் வந்துடும். என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவுமா பழசுன்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மாவை பார்த்து நீங்க எவ்வளவுமா பழசு, இந்த உலகத்துக்கு நீங்க வந்து எவ்வளவு பழசு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம். ஹவ் ஓல்ட் ஆர் யூங்கிறதுக்கு என்ன பொருள் எனக்கு தெரியல. ஆங்கில ஆசிரியர்கள் பேராசிரியர் பெருமக்கள்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னா என்னமா அர்த்தம், இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பழசுன்னு கேட்கறான். கொஞ்சம் கூட வெப்பக்கமே எல்லாமே சிரிச்சுக்கிட்டே சொல்லும். ஆனா நம்முடையது இன்று புதிதாய் பிறந்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசு. அதனால தான் நம்ம திருவிளக்கை ஏற்றி பழக்கமே தவிர ஊதி அணைச்சி பழக்கமே இல்லை. எப்போ ஊதி அணைச்சமோ விளக்கு பிரச்சனை வந்துருச்சு. எனவே நாம் விளக்கு ஏற்றி பழகுவோம். மெழுகுவத்தியை ஏற்றி ஊதி அணைக்கிற, நெருப்பை வாயால ஊதி அணைக்க கூடாதுங்கிறது தமிழ் மரபு. நான் மரபை பேசுறேன். அதே மாதிரி நெருப்பு எங்க இருக்கிறதோ அங்க செருப்பு போட்டு நிற்க கூடாது, நம்ம மரபு. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல யாகசாலை உட்கார்ந்துருக்கு, எல்லாமே ஐயர் உட்கார்ந்துருக்காரு, செருப்பு போட்டுக்கிட்டே ஏறுறான், செருப்பு போட்டுக்கிட்டே இறங்குறான். அக்னி எப்படிப்பட்ட விஷயம், அக்னி இருக்கிறதுல செருப்பு போடக்கூடாது. வீட்டில் டைல்ஸை போட்டுட்டு செருப்பு போட்டுட்டே சமைக்கிறாங்க பல வீடுகள். என்ன பண்ணிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. சமைக்கும் போதாச்சும் கீழே மேட் மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கும். நடக்கும்போது வேற வழி இல்லை. அதனால நடக்கும்போது நீங்க செருப்பு போட்டு நடங்க. சமைக்கும் பொழுது செருப்பு போட்டு நிற்காது. விளக்கேற்றும் பொழுது எப்படி நாம் தூய்மையாக விளக்கேற்றுகிறோமோ அதுபோல் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது செருப்பு போட்டு அடுப்பு பற்ற வைக்கும். இதெல்லாம் இருந்த வரையில் தீ விபத்துகள் தவிர்க்கப்பட்டன. ஏன்னா அந்த நெருப்பு நம்மை காப்பாற்றும். நெருப்பை நாம் அவமதிக்கும் பொழுது அது தன்னுடைய இருப்பை காட்டும். நெருப்புக்கு மட்டும் அந்த குணம் உண்டுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, பகை நெருப்பு ரெண்டுத்தையும் மிச்சம் வச்சோம்னா காலி, நாம காலி. பகையும் ஒண்ணு அந்த பகை இல்லாமல் செய்யணும், அல்லது அந்த பகையை நட்பாக்கிடணும். நெருப்பு முற்றிலும் அணைத்து விட வேண்டும், அல்லது நெருப்பு ஏற்படாம பார்த்துக்கணும். இதை மிச்சம் வச்சோம்னா மிகப்பெரிய அழிவை அது கொடுத்து விடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார். சரி, இப்ப இந்த கௌசிக பண்ணல